சாட்டர்டே சனிக்கிழமை பகவான் இல்லாத உலகம் உண்டா? ஸோ மக்களே, சனி பகவான் 7.5 சனியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு சனி பயிற்சி வருதுன்னா ஒரு சின்ன பிள்ளையார் கோயிலில் கூட அவ்வளோ கூட்டம் வந்துடுதுமா. ஸோ அந்த நாளைக்கு மட்டும்தான், சனி பயிற்சி அன்னைக்கு மட்டும்தான் மக்கள் கூட்டத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியல சனி 2.5 வருஷம் அவங்கள வந்து எப்படி ஆட்டி படைக்கும் அப்படின்றது. ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பயத்தில் நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறீங்க. நம்ம வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இரும்பு சாமான் எல்லாமே சனி பகவானினுடைய தாக்கம் தான். நீங்கள் யூஸ் பண்ணுற பைக்காக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற 2 வீலராக இருக்கட்டும், எல்லாமே சைக்கிள்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பொருள் தான். நம்ம சாப்பிட்ற தட்டு இது எல்லாமே. இப்போ நீங்கள் கேட்கலாம், அலுமினியம் மற்ற வகைரால இதெல்லாம் எந்த இதில் வரும்னு. ஸோ இது எல்லாமே நமக்கு சனி பகவானினுடைய தாக்கம் தான். சனி பகவானுக்காக நீங்கள் சனிக்கிழமையில் கண்டிப்பாக இந்த இரும்பில் ஆன அழகாக தோசை கல், சனி பகவான் பாருங்கள் எங்களை என்னம்மா வேலை வாங்குறாருன்னு, அவ்வளோ வெயிட்டு இது. இந்த ஆப்பச்சட்டி, இந்த நானும் இவங்கள்ட்ட தான் வாங்கினேன். ராஷ் குக்வேரில் நான் ஆப்பச்சட்டி வாங்கினேன், நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். அண்ட் எல்லாமே சூப்பர். சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டாலே நமக்கு உடம்பில் எந்த பகுதியை ஆளுகிறார் அப்படின்னா கால் தான். ஸோ லேடிஸ் ஒரு 40 வயசு ஆயிடுச்சுனாலே முட்டி வலி, ஆஸ்டியோபோரோசிஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், ருமேட்டிசமாக இருக்கட்டும், இது எல்லாம் சனியினுடைய தாக்கத்தினால வரக்கூடியது தான். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து நல்லெண்ணெயும் இந்த இரும்பு சாமானுக்கும் தொடர்பு உண்டு. ஸோ சனிக்கிழமையில் நீ நல்லெண்ணெய் தேய்ச்சி குழி, உடம்பு ஃபுல்லாக அந்த எண்ணெய். ஏன்னா தேங்காய் எண்ணெய்க்கும் நல்லெண்ணெய்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் எண்ணெய் உடம்புல தடவணும்னா பாலிஷ் வரும், ஆனால் ஸ்கின் உள்ள அது போகாது. நல்லெண்ணெய் மட்டும்தான் ஸ்கின் உள்ள டீப் பெனிட்ரேஷன் உண்டு. அதனால தான் சமையலில் வந்து நம்ம நிறையா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெயை வந்து இரும்பில் சேர்த்து நம்ம சனிக்கிழமை அந்த உணவு சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அருமையான உடல் ஆரோக்கியம் இருக்கும். எலும்புக்கு வந்து நல்ல உறுதி. ஸோ எலும்பு நல்லா இருந்தாலே நமக்கு முட்டி வலி கால் வலி வராது. சனிக்கிழமையில் மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.